மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் வராங்க. இன்னைக்கு மதிமுகவும் தாவேக்காவை நோக்கி போவதற்கான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இது தாவேக்கா திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒன்றா அல்லது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுன்னு பாக்குறீங்க? இல்ல, ஒன்று தாவேக்காவுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, தன்னுடைய அணியை பலப்படுத்தணும். கிட்டத்தட்ட தாவேக்கா தொடர்ச்சியாக தேர்தலுக்கு முன்பு ஒரு விஷயம் பேசினாங்க. நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று அழைத்தார். அன்னைக்கு விஜய் என்கிற சக்தியை மதிப்பீடு செய்ய இந்த கட்சிகள் எல்லாம் தவறிட்டாங்க. இன்னைக்கு ஒரு தனிப்பெரும் கட்சியாக ஒரு 35% வாக்குகளை வரை அவர் பெற்றுவிட்டார். அப்ப இயல்பாகவே இந்த கட்சிகளுக்கெல்லாம் நீடித்த நிலைத்த அரசியல் எதிர்காலம் அதை நோக்கி நகர்றாங்க. நீங்க மதிமுக இன்னைக்கு இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கா, இது திமுகவும் ஒரு வகையில காரணம். நீங்க 2017 ஆண்டுல கிட்டத்தட்ட ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருந்தே அந்த கூட்டணி தொடருது திமுகவோட. 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 சீட்டு கொடுத்தாங்க. 2026 அது 4 சீட்டாக குறைக்கப்படுது. அந்த 4 சீட்டுகளாக குறைக்கப்பட்ட போது கூட உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிடணும்ங்கக்கூடிய ஒரு அழுத்தமும் கொடுக்கப்படுது. அப்ப எதுக்கு ஒரு தனி கட்சி நடத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் மதிமுகக்குள்ள வந்திருக்கும்ல.